எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, புதன் பகவான் வரலாறு பார்க்க போறோம். நவகிரகங்களில் செவ்வாய்க்கு அடுத்தபடியாக வருபவர் புத பகவான். மனிதர்களுக்கு மனோதிடம் உடல் வலிமை இருந்தால் மட்டும் போதாது. அவங்களுக்கு மதிநுட்பம் பெருக வேணும்னா புத பகவானோட ஆசைகள் வேணும். சில கலைகளை நம்ம குருவிடம் மட்டுமே கற்றுக்கொள்ள முடியும். அந்த மாதிரி பல கலைகளை குருவிடம் மட்டுமே நம்ம கற்றுக்கொள்ள முடியும். ஆனால் எந்த குருவின் உதவியும் இல்லாமல் இறைவன் அருளால் பல கலைகளை கற்று அந்த கலைகளுக்கு அதிபதியாக திகழ்ந்தவர் தான் புத பகவான். அதாவது குருவே இல்லாமல் புத பகவான் தானே கற்றுக்கிட்டு பல கலைகளை தேர்ச்சி பெற்று சிறந்து விளங்கினார். நம்ம ஏற்கனவே சந்திர பகவான் கதையில் பார்த்தோம். புத பகவான் எப்படி பிறந்தார் அப்படின்றத பற்றி. நீங்கள் சந்திர பகவான் வரலாறு பார்த்தீங்கன்னா அதில் புதரும் பகவான் எப்படி பிறந்தார் சந்திரனுக்கு அப்படின்றத பற்றி நாங்கள் சொல்லியிருப்போம். சுருக்கமாக சொல்லணும்னா, சந்திர பகவானுக்கும் தாராதேவிக்கும் பிறந்தவர் தான் புத பகவான். தாராதேவி யாருன்னா குரு பகவானோட மனைவி ஆவாங்க. சந்திரன் ஒரு யாகம் வளர்ப்பார். அதுக்கு போயிட்டு தாராதேவி அனுப்பியிருப்பார் குரு பகவான். அவர் போக முடியாததுனால அங்கே அவர் சந்திரனோட தேஜஸை கண்டு அவங்க தாராதேவி சந்திரனோடையே இருந்துருவாங்க. அவங்களுக்கும் சந்திரனுக்கும் தாராதேவிக்கும் பிறந்த குழந்தை தான் புத பகவான். இதை நீங்கள் சந்திரனோட கதையில் பார்த்தீங்க புத பகவான் எப்படி பிறந்தாருன்றது உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். தாராதேவிக்கும் சந்திரனுக்கும் பிறந்த அந்த குழந்தைய குரு வளர்க்க விரும்பாததுனால சந்திரன்கிட்ட ஒப்படைச்சிறாரு. சந்திரனும் அந்த குழந்தைய வாங்கிட்டு தன்னோட 27 மனைவிகள்கிட்ட ஒப்படைச்சாரு. அதில் ரோகிணியும் கார்த்திகையும் தான் நல்லா பார்த்து வளர்த்தாங்க. மற்ற மனைவிகள் புதனை சரியாக வளர்க்கலை. அதனால கோபம் கொண்ட சந்திரன் அவங்கள வெறுத்துட்டாரு. அதனால கோபம் கொண்ட மற்ற மனைவிகள் தன்னோட தந்தை தட்ச பிரஜாபதிட்ட போயிட்டு இந்த மாதிரி சந்திரன் எங்ககிட்ட அன்பு காட்ட மாட்டேறாரு, ரோகிணிட்டையும் கார்த்திகைகிட்டையும் தான் அன்பு காட்டுறாருன்னு சொல்லவும் அவர் தட்ச பிரஜாபதி பல சாபங்களை கொடுத்துறாரு. அந்த சாபங்களெல்லாம் சிவபெருமானால விமோச்சனம் பெற்றாரு. ரோகிணியும் கார்த்திகையும் புதனோட அன்புடன் வளர்த்ததுனால புதன் ரொம்ப அதிக அன்பு கொண்டார். அதனால் காலங்கள் பல கடந்து ஓடின. குழந்தையாக இருந்த புதன் வளர்ந்து வாலிபர் ஆயிட்டாரு. அப்போ வாலிப பருவத்தை அடைந்த புதன் தன் பிறப்பை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. அப்போ தந்தையினால் இதுவரை அனுபவித்த ஆதரவை வெறுத்து அவர் தன் இருப்பிடத்தை விட்டு வெளியேறி ஆசிரம வாழ்க்கையை வாழறதுக்கு முடிவு பண்ணுறாரு. இமயமலைச்சாரலில் ஒரு வனத்தில் அங்கே தனக்குன்னு ஒரு ஆசிரமத்தை அமைச்சு குருவில்லாமல் பல கலைகளை தேர்ச்சி பெற முடிவெடுக்கிறாரு. தன் பிறப்பில் தந்தையான சந்திரன் மற்றும் குருவின் மனைவி தாராதேவி செய்த தவறினால் குருவினையே அவர் வெறுக்க ஆரம்பிக்கிறாரு. குரு இல்லாமல் சில கலைகளை கற்ற புதன் பல கலைகளை கற்க முடியல குரு இல்லாமல். அதனால ரொம்ப தவிச்சு கொண்டு இருக்கும்போது அப்போ என்ன பண்ணுறாரு, குருவின் உதவி இல்லாமல் நம்ம கற்கணும்னா இறைவன் அருள் இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு புதன் என்ன பண்ணுறாருன்னா நாராயணனை நோக்கி தவம் இருக்காரு. பல இன்னல்களை கடந்து தவம் புரிந்து புதனின் தவத்தை கண்ட நாராயணன் என்ன பண்ணுறாரு, அவர் முன்னாடி தோன்றுறாரு. இமயமலை அடிவாரத்தில் கௌரி தடாகம் என்ற இடத்தில் தனது ஆசிரமத்தை அமைத்து நாராயணன் அருளார் குருவே இல்லாமல் சகல கலைகளையும் புதன் எல்லா கலைகளையும் கற்று தேர்ந்தார். கலைகளால் பல உயரத்தை அடைந்த புதன் பிறப்பால் பல அவமானங்களை சந்திச்சிருக்காருல. தன் தந்தையான சந்திரனுக்கு பின்னால் தனக்கு வர வேண்டிய அனைத்து அரச பதவிகளையும் துறந்து ஆசிரம வாழ்க்கையை மேற்கொள்கிறார். சாபம் நீங்கிய புதன் திரும்பவும் ஆசிரம வாழ்க்கையை மேற்கொண்டு வாழ்ந்து வந்தார். சூரியனின் புத்திரனாக வைவஸ்தமனு புத்திரர்கள் இல்லாமல் நீண்ட காலமாக வேதனைப்பட்டு கொண்டு இருந்தார். வசிஷ்ட மகரிஷியின் ஆலோசனைப்படி புத்தி காமோஷ்டி யாகம் செய்தார். புத்தி காமோஷ்டி யாகத்தின் பயனாக 10 புத்திரர்களை உருவாக்கினார். 10 புத்திரர்களில் இளன் என்பவர் மூத்தோர். வைவவஸ்தமு இளனுக்கு பட்டம் சுட்டி அரசனாக்கிவிட்டு தவம் புரிய காற்றுக்கு சென்று விட்டார்.
அரசனான இளன் வந்து திக்விஜயம் மேற்கொண்டார். விஜயத்தின் போது புதனின் ஆசிரமத்தில் அருகில் உள்ள பார்வதி தடாகம் என்னும் குளத்தில் நீராடினார். நீராடிவிட்டு குளத்தை விட்டு மேலே வரும்போது அவருடைய ஆண் உருவம் பெண் உருவமாகவும் அவருடன் வந்த ஆண் குதிரை பெண் குதிரையாகவும் மாறியது. இதை கண்ட இளன் அதிர்ச்சி அடைகிறார். இதற்கான காரணத்தை விசாரிக்க அங்கும் இங்கும் உலாவி கொண்டிருந்தார். ஒரு வழியாக அந்த காட்டில் புதன் தங்கியிருந்த ஆசிரமத்தை கண்டுபிடிச்சிட்டு அதற்கான காரணத்தை விசாரிக்க புதன்கிட்ட போய் நடந்தது எல்லாத்தையும் சொல்லி கேட்குறாரு. இளன் கூறியதை கேட்ட புதன் வந்து இளனை வந்து அமைதிப்படுத்தி அவரை உபசரிக்கிறார். பின்னாடி அவர் அமைதிக்கு பின் காரணத்தை கூற ஆரம்பித்தார். இளன், நாங்கள் நீராடிய இடம் பார்வதியையும் பரமேஸ்வரனும் நீராடும் இடமாகிய பார்வதி தடாகம் ஆகும். சிவபெருமானையும் தேவியும் காண செல்லும் மகரிஷிகள் மற்றும் முனிவர்கள் இங்கு அவர்கள் இல்லையெனில் நீராடும் இடத்திற்கு வந்து விடுகின்றனர். இவர்களின் வருகையால் பெண்ணாகிய தனக்கும் சிவபெருமானுக்கும் கிடைக்கின்ற தனிமை பாதிக்கப்படுகிறது. தடாகத்தில் நுழைந்து காத தூரத்தை கடந்த எந்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக மாற வேண்டும் என தேவி சாபமிட்டார். நீங்கள் அதை தடாகத்திற்கு சென்றது மட்டுமில்லாமல் நீராடியும் விட்டு வந்திருக்கீங்களே. தேவியின் சாபத்தை காரணமாக ஆணாக இருந்த நீங்களும் தங்கள் குதிரையும் பெண்ணாக மாறியுள்ளீர்கள் என்று புதன் கூறுகிறார். பின் இளன் இந்த சாபத்திலிருந்து விமோசனம் அடைந்து மீண்டும் என் பழைய உருவத்தை அடைய என்ன வழி இருக்கு என்று புதனிடம் கேட்கிறார். அதற்கு எந்த பரிகாரமும் இல்லை என்று கூறுகிறார் புதன். இதனை கேட்ட இளன் மனம் வருந்துகிறார். தான் பெற்ற சாபத்திலிருந்து விடுபட வழி எதுவும் இல்லை என்று அறிந்ததும் இனி தன்னுடைய ராஜ்யத்திற்கு சென்று நான் தான் இளன் என்று கூறினால் யார் நம்புவார்கள்? அனைவரும் என்னை ஏளனமாகத்தானே பேசுவார்கள். இனி என்னுடைய வாழ்க்கையில் இந்த பெண் உருவம் எப்போது போகும் என்று இளன் கவலை அடைந்தார். மறுமுனையில் வந்து ராஜாவை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தேசங்களையும் வந்து அறிவிக்கிறாங்க, தேட ஆரம்பிக்கிறாங்க. பெண்ணாக மாறிய இளன் வேறு எங்கும் செல்ல முடியாத நிலையில் புதன் ஆசிரமத்திலே தங்கி இருக்காரு. பெண்ணாக மாறிய இளனிடம் ஆணின் தன்மைகள் குறைந்து பெண்மைக்கு உரிய தன்மைகள் அதிகமாகிக்கிட்டே இருக்கு. புதனின் ஆசிரமத்தில் புதனுடைய இருந்த இளன் புதன் பயிற்சிகளை மேற்கொள்ளும் போது புதனின் தேக உறுதியையும் அழகினையும் கண்டு புதனின் மீதே காதல் ஆரம்பிக்கிறாரு இளன். எல்லா திசைகளிலும் சென்று ராஜாவை தேட ஆரம்பிக்கிறார். எல்லா திசையிலையும் ராஜாவை தேட போனவங்க இளன் ராஜா இல்லாமல் வருவதை கண்டு அவங்க குடும்பத்தார் வந்து ரொம்ப மனம் வருந்துகிறார்கள். அதனால வசிஷ்ட மகரிஷியிட போய் தேச பிரயாணம் சென்ற இளன் இன்னும் திரும்ப வரவில்லை, அவரிடம் வந்து எந்த தகவலும் வரல, மேலும் இளனை தேட சென்றவர்களுக்கு சரியான தகவலும் கிடைக்கல அப்படின்னு மன வருத்தத்தை வந்து குடும்பத்தார் வந்து கூறுகிறார்கள். பிறகு வசிஷ்ட மகரிஷி சொல்றாரு, நான் தனக்கு தெரிஞ்ச பிரமுகர்கள்ட நான் சொல்லி தேட சொல்றேன் அப்படின்னு இளனின் குடும்பத்தாருக்கு ஆறுதல் கூறி வழி அனுப்புறாரு. புதனின் மீது ஏற்பட்ட காதலை மறைக்க முடியாமல் பெண்ணாக மாறிய இளன் தவித்தார். ஒரு நிலையில் தன்னுடைய காதலை புதன்கிட்ட இளன் கூறுகிறார். தன் சாபத்தையும் தன்னால் தன் பிறந்த தேசத்திற்கும் சொல்ல முடியாத அவல நிலையில் தங்கள் முன் எதுவும் இல்லாத நிராயுதபாணியாக நிற்கிறேன். இனி நீங்களும் சரியான பதிலை கூறவில்லை எனில் நான் வாழ்வதை காட்டிலும் மடிவதே மேல் அப்படின்னு சொல்றாரு இளன். வந்து தன்னந்தனியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்க புதன் வந்து சாபத்தினால் பெண்ணாக மாறிய இளனுக்கு இடம் அளித்து தன்னுடன் வாழ வைத்தார். பெண்ணாக மாறிய இளனுக்கு அன்பையும் ஆதரவையும் அளித்தார் புதன். இளனின் மனதில் இருந்த எண்ணங்களை சொன்ன பிறகு தன்னிடத்து அடைக்கலம் என்று வந்தவரை இல்லை என கூறி அனுப்புவது சத்திரிய தர்மம் ஆகாது என எண்ணிய இளனின் காதலை ஏற்றுக்கொண்டு இளனுக்கு இலை என பெயர் சூட்டி கந்தர்வ முறைப்படி திருமணம் செய்து வாழ்ந்து வந்தார் புதன். கந்தர்வ திருமணம் என்பது பெற்றோரின் உதவியின்றி தன் சுய விருப்பத்திற்கு ஏற்ற துணையை தேடிக்கொண்டு கல்யாணம் செய்து கொள்வது. வசிஷ்ட மகரிஷி இளனை பல இடங்களில் தேடி இறுதியாக புதனின் ஆசிரமத்துக்கு இலை என்ற பெயரில் வாழ்வதாக அறிந்து அங்கு செல்கிறார். அங்கு அவர் கண்ட காட்சி அவரை அதிர்ச்சியடைய வைத்தது. இளன் என்ற ஆண் முழு பெண்ணாக இலையாக வாழ்வதை கண்டு மனம் வருந்தினார் மகரிஷி. பெண்ணாக மாறிய இளன் மகரிஷியை கண்டதும் வணங்கி தான் யார் என்பதையும் இந்த நிலைக்கான காரணத்தையும் கூறுகிறார். பின் தன்னுடைய காந்தர்வ திருமணத்தை பற்றியும் கூறுகிறார். இளனுக்கு ஏற்பட்டதை
அந்த மகரிஷி மனம் வருந்துகிறார். பின் இந்த சாபத்திலிருந்து நீங்க சிவபெருமானை நோக்கி தவம் இருக்க சொல்லி அறிவுறுத்துகிறார். மகரிஷி சொன்னபடி சிவபெருமானை நோக்கி தவம் இருக்கிறார். இலை மேற்கொண்ட கடுந்தவத்தின் பலனாக சிவபெருமான் அவளுக்கு காட்சி அளிக்கிறார். பின் சிவபெருமானின் தனக்கு ஏற்பட்ட நிலையையும் அதிலிருந்து சாப விமோசனம் அளிக்கும்படியும் பணிந்து வணங்குகிறாள் இலை. இதற்கு சிவபெருமான் பார்வதி தேவி அளித்த சாபத்தை என்னால் நீக்க முடியாது, அதனால் நீ மேற்கொண்ட தவத்திற்கு பலனாக 1 வருடம் ஆணாகவும் 1 வருடம் பெண்ணாகவும் இருப்பாய் என வரம் அளிக்கிறார். புதனின் வரத்தால் 1 வருடம் நாடாளும் அரசனாகவும் 1 வருடம் புதனின் மனைவியாகவும் வாழ்கிறான் இளன். இந்நிலையில் புதனுக்கும் இலைக்கும் புரூவரன் என்ற மகன் பிறக்கின்றான். புதனின் வாரிசான புரூவரன் சந்திரகுலத்தின் வாரிசாகி அரசுரிமை பெற்று பல ஹோமங்களையும் அசுவமேத யாகத்தையும் செய்து சக்கரவர்த்தியாகி தேவேந்திரனுக்கு இணையான வலிமையையும் கௌரவத்தையும் பெறுகிறார். புதன் மேலும் கடும் தவம் புரிந்து நவக்கிரக பரிபாலனத்தில் இணைகிறார். மேலும் குருவே இல்லாமல் பல கலைகளை கற்றதாலும் ஆய கலைகள் 64லும் அதிபதியாக உயர்வான இடத்தை அடைகிறார் புதன். பிறப்பில் தாழ்வுகள் மற்றும் களங்கம் இருந்தாலும் தன்னுடைய முயற்சியால் பல கலைகளை கற்று இன்று கலைகளுக்கு அதிபதியாக உள்ள புதனை நாம் வணங்கும்படி அவர் உயர்வான இடத்தில் இருக்கிறார். நாமும் புதனை வணங்கி நம்மளும் பல கலைகளை கற்று நம்மளும் உயர்வோம். புதன் நம்மளுக்கு நல்லா இருந்தால் எப்படி பேசும் திறன் அதிகமாக இருக்கும், கல்வியில் நம்ம சிறந்து விளங்குவோம், பல கலைகள் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த கமிஷன் ஏஜென்ட்டு செல்ஃபாக ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிடுவாங்க. அவங்களாம் இந்த புதன் அதிகம் பெற்றவர்கள் தகவல் தொடர்பு, கமிஷன் ஏஜென்ட்டு, பொது பேச்சாளர்களாக இருப்பாங்க, ரேடியோவில் வேலை செய்வாங்க. இந்த மாதிரி ஹெர்பல் தயாரிப்பு பண்ணுறவங்க, ஒப்பந்தம், ரிஜிஸ்ட்ரேஷன், அந்த மாதிரி வேலைங்கள்லாம் நிறைய செய்வாங்க. இடைத்தரகராக இருப்பாங்க, டீச்சிங்கில் இருப்பாங்க, பேங்க்கில் இருப்பாங்க, மார்க்கெட்டிங்கில் இருப்பாங்க, நெட்வொர்க்கு, கம்யூனிகேஷன், இந்த மாதிரி எல்லா வேலைகளும் இந்த புத பகவானோட இதில் வருது. புதனுக்குரிய பச்சை பருப்பை நீங்கள் புதன் உங்களுக்கு வீக்காக இருந்துச்சுன்னா யாருக்காவது தானம் தரும்போது உங்களுக்கு புதனால் ஏற்படும் அந்த பிரச்சனைகள்லாம் தீரும். புத பகவான் உங்களுக்கு நல்லபடியாக ஆசீர்வாதம் கொடுப்பாரு. உங்களுக்கு உச்சமாக இருந்துச்சு, ஆட்சியாக இருந்துச்சுன்னா நீங்கள் நல்லா சாப்பிடலாம். அந்த பச்சை பயிர் சாப்பிட உங்களுக்கு புதனோட ஆசைகள், அந்த ஆய கலைகள் அத்தனையும் கற்றுக்கொள்கிற திறமை உங்களுக்குள்ளே வளரும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உடனுக்குடன் வரும் நவநாயகர்களின் வரலாறு வரவே இருக்குது. நன்றி, வணக்கம்.